Good morning students. Welcome to Metric for CS. இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஸ்மால் பைத்தான் ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணி ஆன்சரை கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நான் வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னா the ப்ராடக்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். நம்ம என்ட்ரு பண்ணுற நம்பரோட ப்ராடக்ட் எல்லாம் சேர்ந்தது தான் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5. ஸோ இந்த எல்லா இன்டீஜரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வர ஆன்சர் தான் 5 ஃபேக்டோரியலோட ஃபைனல் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு 1 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். தென் 2ஓட 3 மல்டிப்ளை பண்ணுங்க 6 கிடைக்கும். 6ஓட 4 மல்டிப்ளை பண்ணுங்க 24. 24 இன்ட்டு 5 120. ஸோ 5 ஃபேக்டோரியலோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120. இப்போது இதை எப்படி வந்து நாம் வந்து ஐடிஎல்இ பைத்தானில் போட்டு ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். n அப்படிங்கிறது வேரியபிள். ஸோ n எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஆல்ஃபபெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வேரியபிள் தான் என்ன இங்கே ஆக்ட் ஆக போகுது. இன்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்டுங்கிறது ஒரு கீவேர்ட். நார்மலாகவே பைத்தானில் யூசர் கொடுக்குற எல்லா இன்புட்டுமே ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணோம். பட் நமக்கு அது நம்பராக வேணும் அப்படின்னா நம்ம இன்ட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்க போகிறோம். ஸோ இன்புட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து எதுக்காகன்னா யூசர் கிட்ட இருந்து ரன் டைமில் இன்புட் வாங்குறோம் இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் இன்புட். தென் என்டர் த நம்பர் எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். எந்த ப்ரோக்ராம் போட்டாலும் ஒரு இன்புட் வேல்யூ கொடுப்போம் இல்லையா, ஸோ அதை என்ட்ரு பண்ணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் என்டர் த நம்பர். இப்போ யூசர் என்ட்ரு பண்ணுற வேல்யூ வந்து n அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கும். தென் நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஈக்குவல் டு 1. ஸோ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பார்த்தோம், ப்ராடக்ட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இப்போ 5 அப்படின்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ நம்ம 0ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ 0 ஆயிரும் இல்லையா. நீங்கள் எந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சாலுமே வேல்யூ என்ன ஆகும்? 0 ஆயிரும். அதனால ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் போடுறப்ப நம்ம கான்சியஸாக என்ன பண்ணணும்னா அதோட ஸ்டார்டிங் வேல்யூ 1லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ அதனால 1 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்? ஒரு ஃபார் லூப் எடுத்திருக்கோம். ஃபார் லூப் எதுக்காக? ஸோ 5 அப்படிங்கிறப்ப 5 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறப்ப நமக்கு 5 டைம் வந்து அதே ஆக்ஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. 1 2ஆலையும் வர ஆன்சரை 3ஆலையும் வர ஆன்சரை 4ஆலையும் வர ஆன்சரை 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ திரும்ப திரும்ப நமக்கு ஒரே ஆக்ஷன் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. அதுக்காக நம்ம லூப்குள்ளே கொடுக்க போகிறோம். தென் ஐ அப்படிங்கிறது கண்ட்ரோல் வேரியபிளாக ஆக்ட் ஆக போகுது. தென் ஐயோட வேல்யூ 1லேருந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம். எண்டிங் வேல்யூ 6 கொடுத்துருக்கேன். எதுக்காக எண்டு 6 அப்படின்னா பைத்தானில் நார்மலாகவே எண்டு வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா n-1. நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ இன்புட் கொடுக்குறோமோ அதுலேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணும். இங்கே நான் 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 5 - 1 4. அப்போ லூப் எனக்கு 4 டைம் தான் ரன் ஆகும். அப்போ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். 5 வரைக்கும் போகாது. அப்போ எனக்கு அந்த 5ங்கிற வேல்யூ இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கணும்? 6 கொடுத்தோம் அப்படின்னா 6 - 1 5. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 5 வரைக்கும் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே 6 கொடுத்துருக்கோம். தென் ஃபார் லூப்பில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னது? ஃபேக்ட் ஸ்டார் ஈக்குவல் டு ஐ. இது ஒரு ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர். இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு எப்படி எழுதலாம்? ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ. அதை தான் நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்னா ஃபேக்ட் ஸ்டார் ஈக்குவல் டு ஐன்னு எழுதியிருக்கோம். இது என்ன பண்ணோம்? ஃபேக்டோரியல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை ஐயோட வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஒவ்வொரு டைம் லூப் வந்து ஐட்ரேஷன் ஆகிறப்பையும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். தென் அப்போ கிடைக்கிற ஃபேக்டோட நமக்கு மல்டிப்ளை பண்ண நம்மளோட ஆன்சர் வந்து கெட் பண்ணிட்டே இருக்கலாம். தென் வர ஆன்சரை ஃபைனலாக ஸ்டோர் பண்ணும் இல்லைங்களா, அதுக்காக தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட்டுங்கிறது கீவேர்ட், அதுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன ப்ரோக்ராம் போட்டோமோ அந்த ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு அது என்ன ப்ரோக்ராம்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே ஆன்சரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேக்டோரியல் நம்பர் ஈஸ் கொடுத்துட்டு தென் ஆன்சர் எங்கே இருக்குது? ஃபேக்ட்டுங்கிற கீவேர்டில் இருக்குது. ஸோ ஃபேக்ட்டுங்கிற கீவேர்டுங்க நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து இதோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபேக்டோரியலோட எக்ஸிகியூஷன் பாருங்க. என்னோட வேல்யூ யூசர் என்டர் பண்ண வேல்யூ வந்து 5. ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 1. ஃபேக்ட் வந்து 1 குடுத்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஐயோட வேல்யூ 1லேருந்து 6 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ எண்ட் வேல்யூ என்னது 6, 6 - 1 5 வரைக்கும் லூப் வந்து நமக்கு 1, 2, 3, 4, 5 5 ஐட்ரேஷன் வரைக்கும் ரன் ஆக போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ ஐ வந்து லெஸ் தேன் 5 பார்க்குது. எஸ் ஐ வந்து லெஸ் தேன் 5 தான். ஸோ நமக்கு கண்டிஷன் இங்கே ட்ரூவாக இருக்கு. ட்ரூவாக இருந்தால் ஃபார் லூப்குள்ளே போகும். ஃபார் லூப்பில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எழுதியிருந்தோம். ஃபேக்ட் ஸ்டார் ஐன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேக்டோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஃபேக்டில் 1ன்னு ஸ்டோர் ஆகும். ஃபேக்ட் அப்படிங்கிறது வேரியபிள் சொல்லியிருக்கோம். ஸோ வேரியபிள் அப்படின்னு என்ன பண்ணோம், அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். டியூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே வேரியபிளோட வேல்யூ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் அது கான்ஸ்டன்ட் இல்லையா, ஆனால் இங்கே வேரியபிள் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ வேல்யூ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் முடிஞ்சோடனே ஐயோட வேல்யூ 1 இருக்குது. தென் எண்டு 5 ஃபேக்ட்டு வந்து 1. இப்போ செகண்ட் ஐட்ரேஷன் மூவ் பண்ணுறப்ப ஐயோட வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 1லேருந்து ஐ என்ன ஆகும், 2 ஆகும். எண்டு வேல்யூ 5ஆக தான் இருக்கும். தென் இப்போ 2 லெஸ் தேன் 5 பார்க்குது. கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. அகெயின் ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். லாஸ்ட்டாக இருக்க ஃபேக்ட் வேல்யூ என்னது 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட ஐயோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். ஐ என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், 2 இருக்கு இல்லைங்களா. தென் 1 × 2 நமக்கு 2 கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ போய் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. எந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும், இந்த வேல்யூ நியூ வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும் ஃபேக்டில். அப்போ ஃபேக்ட் இப்போ என்னவா இருக்குது, 2ஆக இருக்குது. அடுத்த ஐட்ரேஷன் மூவ் பண்ணுறோம். ஐட்ரேஷன் 3. அப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. எண்டு 5ஆக இருக்குது. 3 லெஸ் தென் 5ஆக இருக்குது. கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. தென் ஃபார் லூப்குள்ளே போகுது. 2 மல்டிப்ளை 3 பண்ணுது. ஃபேக்ட் வேல்யூ இப்போ 6ன்னு ஆகும். ஐட்ரேஷன் 4 போகுது. ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். எண்டு வந்து சேமாக இருக்கும். தென் 4 லெஸ் தேன் 5 கண்டிஷன் ட்ரூ. தென் 6 மல்டிப்ளை 4 பண்ணுது 24. இப்போ ஃபைனலாக கண்டுபிடிச்ச ஃபேக்ட் வேல்யூ என்னது 24ன்னு இருக்கும். தென் ஃபிஃப்த் ஐட்ரேஷன் போகும். ஐயோட வேல்யூ 5ன்னு ஆகும். தென் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்குது. கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஃபேக்ட் ஸ்டார் ஐ பண்ணுது. 24ஓட 5 மல்டிப்ளை பண்ணி 120ன்னு ஆகும். இப்போ ஐட்ரேஷன் 6 போகிறப்ப ஐயோட வேல்யூ 6 ஆகுது. எண்டு வேல்யூ 5 தான் இருக்குது. அப்போ 6 வந்து கிரேட்டர் தேன் 5 ஆகுது. கண்டிஷன் இங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ். அப்போ ஃபைனலாக இருக்க ஃபேக்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபேக்ட் வந்து 120 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தோம், த ஃபேக்டோரியல் நம்பர் இஸ் 120 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஐயோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 3, ஐயோட வேல்யூ 4, ஐயோட வேல்யூ 5. ஸோ இப்போ 5 டைம் நமக்கு லூப் ரன் ஆகிட்டு 1 × 2 × 3 × 4 × 5 மல்டிப்ளை பண்ணி ஐயோட வேல்யூ 120 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மெட்ரிக் ஃபார் சிஎஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.